கிடையாதும்மா, என்கிட்ட கிடையாது. ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், வட்டி கொடுக்கலாம். அப்படி தான், எங்கள் காசு கிடையாது, ஒருத்தங்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அவங்க கொடுத்தாங்க, நீ கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா சொல்லுவாங்க. மாதம் மாதம் வட்டி வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஒரு 3 மாதம் போட்டோம், கம்மியாக போச்சுன்னா நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் காசு. எனக்கு ஆகஸ்ட் எண்டில் கொடுத்துருங்க. ஆகஸ்ட்லம்மா, செப்டம்பர் கூட ஆகும். நான் ரெடி பண்ணி 2 மாதம் தான் இருக்குது. இந்த மாதத்தை விட்டுருங்க. இந்த மாதம் 3000 தான் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 2 மாதம் டைம் எடுத்துன்னு 3ஆம் மாதம் கொடுக்குறாரு. அப்படி தானே வரும். 3 மாதம் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். என்னால் முடிஞ்சே நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 20000 ரூபாய் காசு வரும். அதில் நான் சீட்டு காசு கட்டணும். வட்டி பிரச்சனை பார்க்குறேன். மற்ற பிரச்சனை அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எதுவும் பேசுகிறேன். எனக்கு பிரச்சனை, எனக்கு எவ்வளோ இதுவாக இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். கஷ்டம் நான் அழுவல. எனக்கு அவ்வளோ மனசில் அவ்வளோ வேதனை. இதில் தான் நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். நான் கூப்பிட்டுங்களா, நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. இதில் என்னம்மா வேதனை? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இல்லை வேதனை என்ன? கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டு வாங்குறீங்க. இதில் என்ன வேதனை இருக்குது? இல்லை எதனா ஒரு லாஜிக் சொன்னேன். இன்ட்ரெஸ்ட்டு வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க. கொடுத்தவங்க வாங்கினவங்க பாருங்க 1,00,000 வட்டி கொடுத்துக்கிறாங்க. அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் கொடுக்க நம்பி கொடுத்தேன் பார்த்தீங்களா. எனக்கு கொடுத்துன்னா நீங்கள் எதுவும் சொல்லலை. 2 மாதம் கொடுக்கலன்ட்டு அதுலேயும் 1000 ரூபாய் பேலன்ஸுக்கு வீட்டாண்ட வந்து. சரி 2 மாதம் கொடுக்கலன்னா எப்போ கொடுத்தீங்க? 2 மாதம் கொடுத்தாங்க பாருக்கா. எப்போ? ஏப்ரல், மே, இந்த 2 மாதத்து எப்போ? ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொடுத்தாங்க. ஏப்ரல், மே 1 ரூபா கூட கொடுக்கல. ஏப்ரல் 30, மே 30 போயிடுச்சா. ஜூலை மாதம் 5ஆம் தேதி எவ்வளோ வந்தது? ஒரு முறை 3000 ஆச்சுங்களா? 2000 ஒரு நாளைக்கு 1000, 2500. அதுக்கு 1000 கடைசியாக 2500 அடிச்சார். நான் ஒரு முறையும் அவருக்கு அனுப்பிட்டே இருக்கேன். இப்போ 1000 ரூபாய் நிற்கிது. கேட்டார், இன்னும் அனுப்பல. சரி அது உங்களுக்கு செட்டில் பண்ண சொன்னேன். என்ன ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன். திருப்பி இவருக்கு போட்டால் பிளாக் இதில் போட்டு பிளாக் பண்ணிட்டுருந்தா சரி வாங்க போகலாம் கேட்கலாம் செட்டில் பண்ண சொல்லி பேசிட்டு வரலாம். இவர் வீடு பூட்டிட்டு உள்ளே நின்று பேசினார். நாங்கள் வெளியே நிற்கிற 2 நாய்ங்க உட்கா பத்துன்னு கிடக்கு 2 நாய். இதை தாண்டிக்கின்னு நாங்கள் போக முடியுமா? அது போனாலும் போகலாத இங்கே பத்துன்னு இருக்குது. இவர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு உள்ள. நீங்கள் இவர் என்ன பண்ணணும்? அன்றைக்கி வந்தேன், அக்கா கதவு திறந்தாங்க, உள்ளே வாமான்னா உள்ளே போய் உட்காந்து பேசிட்டு நான் பாட்டி ஏன்னு வந்தேன். இவர் அப்படியே நிற்கிறாரு கம்முன்னு. நான் என்ன சொல்கிறது? இவரை நான் பார்த்ததில்லை. இவர்கிட்ட நான் பேசணும் கிடையாது. 3 மணி காலையில் 6 மணிக்கு வந்து நான் அப்படியே ஸ்கூல் போயிட்டேன். இப்போ தான் வந்து பார்த்தேன். இப்போ 2 மணிக்கு தான் வந்து பார்த்தேன். வந்து பார்த்து நல்லா நல்லா நானும் மேய்க்கிறேன் யாரும். அப்புறம் பார்த்தேன் இந்த மாதிரி நைட்டு நின்று அவங்க மாதிரி அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்க? 30ஆம் தேதி சாமி நீயும் முருகர் கும்பிட்றேன், நானும் முருகர் கும்பிட்றேன். இந்த முருகர் மேலே சத்தியமாக 25ஆம் தேதி போனேன். இந்த முருகர் மேலே சத்தியமாக 30ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் கார்டு தரேன், ஏடிஎம் கார்டு. இதில் நீ எடுத்துகிட்டு அந்த ஏடிஎம் கார்டு அது அந்தமாரி பழக்கம்லாம் வானாக்கா. நம்பிக்கையாக சாமி மேலே சத்தியம் பண்ணீங்களா, நான் 30ஆம் தேதி அனுப்பிடுங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். 30ஆம் தேதி நைட்டு வரையும் பார்த்து வரல. ஃபோனு போட்டால் எடுக்கலாம். அப்புறமா எடுத்தேன்னா நான் 31 சொன்னேனே, 30 ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முருகர் மேலே சத்தியம் பற்றி இதுமாரி பண்ணுறாங்களே. அப்புறம் சரி பரவாயில்ல 31 ஃபோனு கூட எடுக்கல. ஏதோ பார்த்தேன். 31ஆம் தேதி போனேன். போனால் இந்த மாதிரி வரலம்மா, பையன் இதில் எடுத்துட்டாங்க, அது எடுத்தாங்க, அவர் அனுப்புவார். 2 முறை வீடு பூட்டிட்டு தான் அவங்க பையன் இருந்தார்ல. ஒரு நாள் வரும்போது அம்மா பீச் வரையும் போய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னப்பா என்னான்னு கேட்டேன். அந்த பையன்கிட்ட நான் சொல்ல முடியுமா குழந்தைகள? நான் நீட்டாக இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ப்ளவுஸு கொடுத்தாதான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பேசணும் அம்மாண்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அம்மா சரி இந்தமாரி வந்துருக்காங்களேன்னா எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணாலும் அதுவும் பண்ணல. மறுபடியும் மறுநாள் கால் பண்ணால் நான் 3ஆம் தேதி அனுப்பிச்சி விட்டுருக்கேன். நைட்டுக்குள்ளே அனுப்பவே இல்லை. இப்படி நான் எவ்வளோ தான் சொன்னேன். ஒரு முறையும் அவருக்கு நான் கவனம் கொடுத்துருக்கேன். கரெக்டாக கொடுத்துருந்தவங்க இந்தமாரி பண்ணால் எப்படி? நல்லா கொடுத்துருவாங்க. இப்போ தவறிச்சு என்ன எதுன்னு பார்த்துட்டு அது 1 மாதம் தவறு தான் பரவாயில்ல. 2 மாதம் தவறிச்சு 1000 ரூபாய் நிற்கிது. இப்போ 2 மாதமாக கொடுக்கல. கொஞ்ச
உங்களுக்கு எவ்வளோ கொடுக்காதது இந்த மாதம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு 1000 ரூபாய் நிற்கிது. போன மாதத்துக்கு 1000 ரூபாய் நிற்கிது. இப்போ நீங்கள் வந்து இந்த 2 மாதம் 3000 தரேன்னு சொல்கிறீங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேன். பேசி என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறேன். அப்படி இல்லையா நீங்கள் அவர்கிட்ட பேசிடுங்க. எப்போ செட்டில் வந்து ஆகஸ்ட்டுன்னு அவர் வேலை சொல்லிட்டீங்க. அங்கே இருக்கும் போது ஃபோனை பண்ணி ஆகஸ்ட் மாதம் நான் சீட்டு எடுப்பேன் கொடுத்துருவேன். 2-3 மாதம் கழிச்சு சீட்டு கம்மியாக போச்சுன்னா எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த கரெக்டாக எல்லாம் பேசாதீங்க. கம்மியாக போச்சுன்னா தான் நான் கற்றுக் கொடுக்க முடியும். அதுக்கிட்டு நான் 20 மாதம் கட்டுற சீட்டை 1 லட்ச ரூபா தள்ளி எடுத்து வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் 20 மாதம் கட்ட முடியாது. நான் ஆட்டோ ஓட்டி தான் கஷ்டப்பட்டு தான் சொல்லுவேன். அதான் மேம் சீட்டு 70,000 80,000 தள்ளி போவோம்ப்பா. போயிட்டு நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு தள்ளு போகுதுப்பா சீட்டு. காசு சீட்டு தள்ளு போகுது. அதான் சொல்லுவேன். காசாக போகுது. 70,000 அது மாதிரி போகுது. கம்மியாக போச்சுன்னா 70,000 80,000 போய் தள்ளி எடுத்துறேன்னு சொல்லுவேன். நான் அந்த சீட்டெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. ஒரு 2 லட்ச ரூபா சீட்டு இந்த லோனு இந்த ஏலம் இதெல்லாம் 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் சீட்டு போச்சுன்னா மிச்சம் 1,20,000. அதில் கட்ட வேண்டிய சீட்டை பார்த்து 1 லட்ச ரூபா அந்த மாசம் கட்ட வேண்டியது 20,000 அசலை கட்டி அசல் கட்டி கொடுங்க. அப்போ நீங்கள் 2 மாதத்தில் கொடுத்துருவேன். நான் எப்பவுமே அவங்க வேலை சொன்னேன். இப்போ தானே நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். ஒரு சீட்டுக்கு கம்மியாக போச்சுன்னா எனக்கு டைம் கொடுங்க. 2 மாதம் வந்து 3000 ரூபாய் வட்டி கம்மி பண்ணி 3000 தரேன். 2 மாதத்தில் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஒரு சீட்டு போட்டிருக்கேன் எடுத்து கொடுத்துறேன். அவர் கையில் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். நானா ஏம்மா இப்போ தானம்மா அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். சீட்டை போட்டுக்கிறேன் எடுத்தாங்க. இங்க பேசும்போது அதுதான் சொல்கிறேன். சீட்டு போட்டுக்கிறாங்க. கம்மியாக போச்சுன்னா எடுத்துறாங்க. ஒரு 2 மாதம் போட்டோம் கம்மியாக போவோம் எடுத்துறாங்கன்றேன். இப்போ கூட அதான் சொல்கிறேன். 2 மாதமாகவும் 3 மாதமாகவும் கம்மியாக போச்சுன்னா எடுக்கிறேன். அங்கே எல்லாரும் இவங்ககிட்ட நம்மளால பேசவே முடியல. இவங்க சொன்னதே கரெக்டாக போச்சுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னது தானே நான் பிடிச்சின்னு இல்லை ஒரு 3 மாதம் கூட ஆகட்டும்மா. இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கம்மா வாங்கிக்கோங்க. கம்மியாக போச்சுன்னா எடுத்து தரேன்னு சொல்கிறேன். பேசிக்கிட்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. அவங்களும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு அவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க ஏன் என்ன அப்போ போகிறாங்க? இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க. அவங்ககிட்ட பேசுங்க. என்னால் முடிஞ்சு நான் சொல்லிட்டு போகிறேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள். அதுதான் ஒரு 3 மாதம் ஆகுமா. நான் கம்மியாக பண்ணதாம எடுக்க முடியும். எப்போன்னு சொன்னாலும் இந்த மாதம் விட்டுருக்கோம். இந்த மாதம் விட்டுடு. இழுத்துன்னு போயிட்டு எனக்கு 3000 ரூபாய் வச்சுருக்கோம். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். மொத்தமாக அனுப்பிச்சா நாங்கள் எதுனா ஒரு கட்டி. ஆனால் 3 மாசத்துலேயே உட்கார மாதிரி இருந்தால் 3000 ரூபாய் கொடுங்க. இல்லைன்னா 5000 ரூபாய் கொடுங்க. 3 மாதத்தில் சீட்டு கம்மி பண்ண எடுத்து கொடுத்துறேன்னா நான் சொல்கிறேன். கம்மியாக போகலன்னா அப்போ அது 3000 கொடுத்துன்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தள்ளி 2 மாதத்துக்கு இன்னும் பண்ண வாங்கிக்கணும்மா சீட்டு வட்டி காசு. இவங்க என்ன வட்டியை நான் சாப்பிட்றதுலன்றாங்க. வானான்றாங்க. வட்டியை வானான்றாங்க. நான் சரி 3 ரூபா வட்டி கொடுக்குறேன்ற. அவரும் அதான் சொல்கிறேன். நாங்கள் வட்டிலாம் உங்களுக்கு வானாங்கன்றாரு. சரி 5 நிமிஷம் வட்டி ஜூன் மாதம் செட்டில் பண்ணுறேன். பண்ணாங்களா? இல்லை அவங்க ஃபோன் போட்டு கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாருன்னா அவங்க கொடுக்க முடியல. அவங்க வந்து தவறிடுச்சு. அதனால நான் அதை பொறுத்து நான் ஏற்றுக்கிறேன். நான் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. எனக்கு இந்த மாதத்தில் கொடுத்துறேன்ட்டு ஒரு இதுவாக சொல்லணும்ல. தள்ளி போயினா அது இன்னும் போயினே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அது வரையும் நாங்கள் என்ன பண்ணுறது? இதை நம்பி நாங்கள் ஒரு செட்டில் போட்டு வச்சுருக்கோம்ல. சரிம்மா அவங்க அது வரைக்கும் உனக்கு வட்டி கொடுக்கலன்னா பரவாயில்ல. உங்களுக்கு தான் 3 ரூபா வட்டி கொடுக்குறேன். அவர்கிட்ட பேசுனா என்கிட்ட பேச ஒன்றும் இல்லை. நான் அவர்கிட்ட உங்களுக்காக பேசுகிறேன். 3000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாரு. நான் பேசுகிறேன். நீங்கள் எப்போ செட்டில் பண்ணுறேன்? என்ன 3000 ரூபாய் தர்றீங்களா 5000 ரூபாய் தரீங்களா? நான் அவருக்கு 3000 தான் என்னால் கொடுக்க முடியும். 3 நிமிஷம் வட்டி தான் கொடுக்க முடியும். அது ஒரு 3 மாதம் போட்டோம். நான் சீட்டை எடுத்து கொடுத்துருவேன். இப்போ இந்த 3000 எப்போ கொடுத்தீங்க? இந்த மாதம் எப்போ கொடுக்கணும்? 20ஆம் தேதி தருவோம். 20ஆம் நான் அனுப்பிடுறேன். அந்த 1000 ரூபாய் பேலன்ஸு 4000 ரூபா அனுப்பிடுறேன். 4000 ரூபாய். 4000 ரூபாய் அனுப்பினா நான் அவர்கிட்ட முதல்ல பேசணும். அவர்கிட்ட தான் நான் பேசணும். அதுதான் பேசிட்டு தான் கால் பண்ணுவேன். கால் பண்ணுறேன். எனக்கு ஆகஸ்ட்டில் கொடுத்தீங்களா இல்லை செப்டம்பர் முன்னாடி தெரியுங்களா? என்னால் செப்டம்பருக்கு மேலே எழுத்துன்னு போகாது. செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். நான் அடுத்த மாதம் தான் கம்மியாக பண்ண கூட எடுத்து கொடுத்துருவேன். புரியுதுங்களா? ஏன்னா நான் இந்த மாதம் அடுத்த மாதம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த மாதம் கேட்டிங்களா வேலைக்கு ஆகாது. இப்போ தான் நான் போட்டிருப்பேன். நான் அங்கே போய்ட்டு திடீர்னு நான் போய் ஏலம் கட்டி எடுக்க முடியாது. 4 சீட்டு கட்டினா தானே ஒரு இடத்துல போய் ஏலம் போய் எடுக்க முடியும். 2 லட்ச ரூபா சீட்டு நான் டக்குன்னு அடுத்த மாதம் ஏலம் கட்ட எப்படி நிறையாது நிறையாது. ஒரு 3 மாதம் கட்டினமா பார்த்து ஒரு 4 5 சீட்டு கூட வேணால் எடுப்பேன். இப்போ 2ஆவது சீட்டு கட்டி ஆகும்.
சரி என் நம்பர் என்ன ஆச்சுன்னு பாருங்க நான் பார்த்துட்டு எடுக்கிறேன் என் பையனை தம்பிகிட்ட கொடுத்து பண்ணுங்க. என்ன வந்து 20ஆம் தேதி எனக்கு அனுப்பி நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நான் பேசி எனக்கு 20ஆம் தேதி எனக்கு அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே எடுத்து போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் மாதம் உங்களுக்கு வட்டி காசு அனுப்புகிறேன். சீட்டு இப்போ கம்மியாக போச்சுன்னா 20ஆம் தேதி 20ஆம் தேதி நான் 20ஆம் தேதி போகாதுமா, 20ஆம் தேதி போகாது. நான் ஸ்கூல் காசு வந்து நான் அனுப்பிச்சி விட்ருவேன். இல்ல 3 மாசம் சொன்னது இன்னும் 4 இழுக்காதீங்க. அசல் கொடுக்கணும். நாங்களுக்கு அந்த 3000 ரூபாய் காசு தானே. நானும் ஆட்டோ ஓட்டுக்கான சம்பாதிக்கிறேன். 3000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 3000 ரூபா சம்பாதி நான் 3 நாள் கஷ்டப்படாத அந்த 3000 நான் சாப்பிட முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். எதுக்கு அப்படியே காசு வாங்க, நீங்களும் அதை வச்சு ஃப்ரீயாக இது பண்ணலாம்ல. அதுக்கு தான் அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இன்னும் வந்து பேசுவோம். பேசிட்டு கால் பண்ணுவேன். 4000 அனுப்பிச்சி விடுறேன். அடுத்த மாதத்துல வந்து ஸ்கூல் காசு சீக்கிரம் வந்தால் கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சீடு கம்மியாக போச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. வரேன். வாங்க.